தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாக இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த தருணங்களை, அதில் இருக்கிற ஆணித்தரமான சத்தியங்களை நாம் படித்து வருகிறோம். அநேக காரியங்களை குறித்து நாம் படித்து நன்றாய் கற்றுக்கொண்டோம் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக கர்த்தர் கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களின் கடைசி மணித்துளிகளில் நடந்த சம்பவங்களையும், அதில் பங்கு கொண்ட நபர்களையும், அதற்குள்ளாக நமக்கு இருக்கும் பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கடைசியாக பரபாசை பற்றி படித்தோம். அதன் பிறகு யூதாசை பற்றி படித்தோம். இப்பொழுதுமாக இயேசு சிலுவையில் தொங்கிய தருணங்களை நாம் படிக்கிறோம். இந்த உலகத்தில் அந்த இயேசு சிலுவையில் தொங்கிய தருணங்களை சிலர் வருத்தத்தோடு அவர் உயிர்த்தெழுந்த நாள் என்று கருதி வேறு ஒரு நாளை கொண்டாடுகிறவர்களும் உண்டு. அந்த பாடுபடுகிற காலகட்டத்தை லந்து நாட்கள் என்று சொல்வார்கள். வருத்தப்படுகிற நாட்களாகவும் அவர்கள் அனுசரிப்பது உண்டு. எது எப்படி இருந்தாலும் நம்முடைய வேதாகம் என்ன போதிக்கிறது? நம்முடைய வேதாகமத்தில் கர்த்தர் இந்த சம்பவத்தை நமக்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் நமக்கு இது ஒரு சம்பவமாக குறிப்பிடப்பட்டதின் காரணம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இந்த சம்பவம் எல்லா சுவிசேஷ புஸ்தகத்திலும் இருக்கிறது. ஆனால் நான் எடுத்திருக்கிற சுவிசேஷ புஸ்தகம் லூக்கா எழுதின புஸ்தகம். ஏனென்றால் நான் லூக்காவை பற்றி சொல்லியிருக்கிறேன் அல்லவா? லூக்கா ஒரு மருத்துவர் பார்வையிலிருந்து அவர் எழுதுவார். எனவே லூக்கா எழுதின புஸ்தகத்தில் அந்த வலிகளும் வேதனைகளும் இன்னும் ஆழத்தனமாக நமக்கு இருக்கும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரை, 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரை, கபாஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். இந்த வலதுபுறத்தில் உள்ள குற்றவாளிகளும் இடதுபுறத்தில் உள்ள குற்றவாளிக்கும் நடுவே தொங்கப்பட இருந்த மனிதன்தான் பரபாஸ். இப்பொழுது அவனுக்கு பதிலாக இயேசு தொங்கவிடப்படுகிறார். இந்த சம்பவத்தில் இயேசு கற்பித்த பாடம் என்ன நடந்தது? எல்லோருக்கும் தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம்ல. இந்த பக்கம் இருக்கிற ஒரு குற்றவாளி சொல்லுவான், நீரே ரட்சித்து கொள்ளும். இந்த பக்கம் இருக்கிற குற்றவாளி சொல்லுவான், நீ சாகும்போது கூட நீ திருந்தலையா? நம்மளாவது குற்றம் செஞ்சுட்டு பாடம் அனுபவிக்கிறோம், குற்றமே செய்யாத அவர் பாடம் அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மணித்துளியில் அவன் மோட்சத்தை அல்லது பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லலாம் இன்னொரு குற்றவாளி. அதை தான் நாம் ஆணித்தரமாக ஒரு சற்று ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். 34ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த தொங்க விடப்பட்ட நேரத்திலும் இயேசுவின் செயலை பாருங்கள். நாம் இந்த இயேசுவின் தருணங்களை நாம் ஏன் ஆராய்ச்சி செய்கிறோம் என்றால், இயேசு நமக்காக வாழ்ந்தார், நம்மை இரட்சிக்கவே வந்தார், நம்மை எல்லா விதமான பாடுகளிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக, நம்மை விடுதலை செய்ய வைக்கும்படியாக நமக்கு வாழ்ந்து காட்டினார். இப்படி வாழலாம், இப்படி இருந்தால் உனக்கு பிரச்சனை இருக்காது, இப்படி இருந்தால் உனக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் என்பதை நமக்கு காட்டினார். அவருடைய வாழ்வின் தத்துவங்களில் ஒன்று. அவர் தொங்க விடப்பட்ட வேளையிலும் அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் மனம் நமக்கு வருமா? நாம் நெருக்கத்தில், நான் முதலாவது நிறைய பாடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், நாம் குற்றம் கூறுவதும் நாம் இன்னொருவர் மேல் பழி செலுத்துவதுமே நம்முடைய எண்ணமாக இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை மன்னியும் என்று கேட்கிற எண்ணம் நமக்கு வருமா? ஆனால் இயேசுவுக்கு வந்தது. இயேசுவை போல் வாழ வேண்டும் என்றால் நாமும் அவ்வாறு செய்ய வேண்டும். சரி, அதுக்கு பிறகு உள்ள வசனங்களில்
ஒரு சில நபர்களை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 34ஆம் வசனத்தில் இந்த சம்பவம் இருக்கு பாருங்க. அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீர்ட்டு போட்டார்கள். ஒரு கூட்ட ஜனம் அது சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு சிலுவையில் தொங்க விடப்பட்ட பிறகு அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு கொண்டார்கள். இதை நிறைய வரலாற்று வல்லுநர்கள் அப்படி என்றால் சீட்டு போடும் அளவுக்கு அவருடைய வஸ்திரம் விலை மதிப்புள்ளதா, அவ்வளோ விலை மதிப்புள்ள வஸ்திரத்தை அவர் போட்டிருந்தாரா அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம பற்றி பார்க்க போகிறதில்ல. அது பார்த்தா அது ஒரு தனி டாப்பிக்கில் போகும். இப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் பார்ப்போம். அடுத்தபடியாக 35ஆம் வசனம், ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவனை இரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே இரட்சித்து கொள்ளட்டும். முதலாவது பார்த்தோம், சீட்டு போட்டவர்கள் ஒரு கூட்டம். ரெண்டாவது ஜனங்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள், ஜனங்கள் ரெண்டாவது கூட்டம். மூன்றாவது இங்கு இருந்த அதிகாரிகள், அவர்கள் சொல்வதை பாருங்கள், இவன் மற்றவர்களை இரட்சித்தான், முடிந்தால் தன்னைத்தானே இரட்சித்து கொள்ளட்டும். மூன்றாவது நபரை பார்த்தோம் அல்லவா. நான்காவது 36ஆம் வசனம், போர் சேவகரும் அவரிடத்தில் வந்து அவருக்கு காடியை கொடுத்து. இப்போ போர் சேவர்களும் அந்த சம்பவத்தில் இருக்கிறாங்க. இப்போ நான்காவது ஆட்களை நம்ம பார்த்தோம். 5வது 37ஆவது வசனம், நீ யூதரின் ராஜாவானால் உன்னை இரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அவன் சொல்லலை, அவரை பார்த்து ஏளனத்தோடு சிரிக்கிறான். எவ்வளோ மோசமான சூழ்நிலை பார்த்தீங்களா. அவனுக்கும் அதே நிலைமை தான், அவனும் சாக போகிறான், அப்பவும் அவன் திருந்தாமல் அவரை இகழ்ந்தான் என்று போட்டிருக்குது. அடுத்தபடியாக 40ஆவது வசனத்தை பார்ப்போம். மற்றவன் அவனை நோக்கி, யார் அந்த இகழ்ந்தவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக பலனை அடைகிறோம், அவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டான். யாரை? அவனை கடிந்து கொள்கிறான். யார்? இகழ்ந்தவனை கடிந்து கொள்கிறான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இந்த சம்பவம் நாம் சிறு வயது முதல் கொண்டு நமக்கு கற்பித்து கொடுக்கப்பட்டது. இதில் இருக்கிற ஆணித்தரமான சத்தியத்தை நாம் சற்று உற்று நோக்குவோம். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. நான் அதற்காக அந்த படத்தை பாருங்கள் என்று நான் உங்களை சொல்லவும் விருப்பமில்லை. எனக்கு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மூவி ஒன்று இருக்குது. அதில் எவ்வளவு தூரம் இயேசுவின் வழியை காட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்கள் காட்ட முயற்சி செய்வார்கள். எவ்வளவு தூரம் இயேசு தன்னுடைய வலியை அனுபவித்தார், தன் மேல் சுமந்த பாரத்தை எவ்வளவு தூரம் இயேசு அனுபவித்தார் என்பதை தெல்ல தெளிவாக காட்ட வேண்டும் என்று அநேக முயற்சி எடுப்பார்கள். அநேக கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் அதில் வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அதோட டைரக்டர் பேர் மெல் கிப்சன். ஆனால் உண்மை என்னென்னா, அவர்கள் காட்டிய காட்சிகள் போதாது இயேசுவின் வேதனையை நமக்கு சொல்வதற்கு. அதற்கும் மேலாக அந்த வலியை உணர்த்த அந்த படம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறத விட அதற்கும் மேலாக தேவன் பாடுபட்டார் நமக்காக. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அழகாக படிக்கிறோம் இயேசு மரித்தது. இன்னொரு வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனம் படித்தோன்னா எல்லா திருவிருந்திலும் வாசிக்கிற வசனம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அதில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பிற்பகுதியை நான் படிக்கிறேன் பாருங்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. 3வது வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம் முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளுக்கு ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ, ரொம்ப பெரிய வார்த்தை, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று
எண்ணினோம். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. 5ஆம் வசனத்தில் இருக்குது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கடைசியாக இயேசுவின் இறுதி நேரத்திலும் இயேசுவின் இறுதி நொடியிலும் தேவன் எதுவுமே பேசாது, பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றாரே. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த அன்பை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? எந்த மனிதனால், எந்த மனித பிறப்பினால் இப்படிப்பட்ட அன்பை கொடுக்க முடியும்? தாயால் கொடுக்க முடியுமா? தந்தையால் கொடுக்க முடியுமா? உறவினர்களால் கொடுக்க முடியுமா? பிள்ளையால் கொடுக்க முடியுமா? தான் வேதனைப்படும் பொழுது அந்த வேதனை நினைத்து புலம்ப தான் முடியுமே ஒழிய, தன்னை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்ய யாரால் முடியும்? நாம் ஆராதிக்கிற இயேசுவால் முடியும். நமக்காக இந்த பூமிக்கு வந்த இயேசுவால் முடியும். அதைத்தான் தேவன் இந்த கடைசி நொடியில் நமக்கு ஒரு பாடமாக கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்த குற்றவாளியை பற்றி நாம் சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம். குற்றவாளியில் முதலாவது குற்றவாளியின் பார்வையை பாருங்கள். அவனுடைய பார்வையானது, அவன் செய்த குற்றத்தை முதல்ல அவன் உணரலை. அது மட்டுமல்ல, தன்னோடு சேர்ந்து இவர்கள் தொங்குகிறார்கள், இவர்கள் குற்றம் செய்தார்களா என்று பகுத்தறிய கூட அவனுக்கு தெரியல. இவன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்தால்தான் மற்றவர்கள் பாவம் செய்தார்களா இல்லையா என்று பகுத்தறிய தகுதி உள்ளவனாக இருப்பான். இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவனுக்கு மொத்தத்தில் இவன் சாக போகிறோம். சில பேர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலையும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு வரிகள் உண்டு, சின்ன உலகம், இவ்வளோ பெரிய உலகம் இது, ஆனால் வாழ்க்கையோ இத்தனோண்டு. இதில் நம்ம எப்படி இருந்தால் என்ன? நம்ம எப்படியும் வாழலாம், எப்படியும் சாகலாம், எல்லோரும் ஒரு நாள் சாக தான் போகிறோன்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த குற்றவாளியோட மனநிலைமையாக இருந்துச்சு. நான் எப்படி வேணால் வாழலாம், அவன் பாவம் செய்யும்போது கூட அவன் உணர்த்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள்? அவன் பாவம் செய்யும்போது உணர்த்தப்பட்டிருந்தால், நான் பாவம் செய்கிறேன் என்று உணர்த்தப்பட்டிருந்தால், அவன் இப்படி கடைசி நிமிஷத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இயேசுவை இகழ்ந்தான் என்று போடப்பட்டிருக்குது. அவன்தான் சாத்தானின் பிரதிநிதியாக அங்கு செயல்படுகிறான். இயேசுவை இகழ்ந்து இன்னமும் இயேசுவை காயப்படுத்தினான். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறதை கேட்போம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கர் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பாருங்கள், தேவனை மறந்தால் அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை நாம் வாசித்தோம் என்றால், கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவலிக்கிற எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளில் தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமை அடைந்தவரையும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லோரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்பொழுது. இந்த நாளிலும் நாம் இந்த செர்மனை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இது தோணுதுன்னு எனக்கு தெரியல. என்ன விஷயம் என்றால், தேவனுடைய கடைசி நொடியில் தேவன் நமக்காக விட்டு சென்ற அல்லது காட்டி சென்ற அன்பை நாம் படித்து வருகிறோம். ஆனாலோ இங்கு ஒரு மனிதனை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார், ஒரு திருந்தாத குற்றவாளி. இவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். இவன் எந்த சூழ்நிலையும் திருந்த மாட்டான். இவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கும், இவனுக்கு தருணங்கள் அளிக்கப்பட்டிருக்கும், இவனுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கும், இவனுக்கு எல்லா விதமான தருணங்களும் அளிக்கப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். இவன் எல்லா விஷயத்தையும் அசட்டை பண்ணியிருப்பான். வேதாகம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் அப்படிப்பட்டவன் தான். இவன் குற்றவாளி என்று இவனுக்கு பட்டம் இவர்கள் கொடுத்தாலும், ஆனால் இவன் மனசாட்சியே இவனை குற்றவாளி என்று தீர்மானம் செய்து விட்டது. இவன் நினைக்கிறான், என் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் நான் இப்படி தான் வாழணும், என்னால் மாறவே முடியாதுன்னு நினச்சிட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பாவத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்து முடியாத பட்சத்தில், என்னால் இந்த பாவத்தோடையே வாழ்க்கையை ஓட்டிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால், அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது அப்படி இருந்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள், முடிவு மிகவும் மோசமானதாக இருக்கும். முடிவு
நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கும். நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அது மோசமாக இருக்கும். ஆனால் ஒருவேளை இந்த இரண்டாவது குற்றவாளியைப் போல் கடைசி நேரம், இந்த வருடத்தின் கடைசி நேரம், அல்லது இந்த மாதத்தின் கடைசி நேரம், இந்த வாழ்க்கையின் கடைசி நேரம், அல்லது இந்த பூமியின் கடைசி நேரம் இப்பொழுதுதான், இன்றுதான் என்று நினைத்து கொள்ளுங்கள். நாளை என்பது நமக்கு கிடையாது. நாளை என்பது நமக்கு நிச்சயம் கிடையாது. இந்த ராத்திரியிலும் தேவன் உங்களை சந்திக்க வரும்பொழுது தேவனை பற்றி கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லது இந்த பாடத்தின் மூலமாக தேவன் உங்களிடம் பேசினால் நீங்கள் எல்லாவற்றையும் துறந்து தேவன் பின் வர நீங்கள் தயாராகுங்கள். இரண்டாவதாக, தேவனை தேடுகிற நபரின், அதாவது இந்த இரண்டாவது குற்றவாளி, இவனும் தொங்கப்பட்டான், இவனும் எல்லா வேதனையும் அனுபவித்தான், இவனும் எல்லா விதமான பாடுகளையும் இவனும் ஏற்றுக்கொண்டான். இவன் செய்த குற்றங்களுக்காக, இயேசு கிறிஸ்து செய்யாத குற்றங்களுக்காக ஏற்றுக்கொண்டார். இவன் செஞ்ச தப்புக்காக எல்லா விதமான தப்பையும் இவன் ஏற்றுக்கிறான். இவன் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இவனுடைய மனம் பாருங்க, யோசிக்குது. அப்போ நான் செஞ்ச தப்பை அனுபவிக்கிறேன், எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, விடுதலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது இவனுடைய, இந்த உலகத்தில் சொல்லுவாங்க நல்ல நேரம் அப்படிம்பாங்கல்ல, இவனுடைய நல்ல நேரம், உலகத்தின் இரட்சகர் இவன் பக்கத்தில், இவன் கூட அறையப்படுகிறார். அதுவே அவனுக்கு கடைசி வாய்ப்பாக இருந்தது. நான் பிலாத்துவை பற்றி பேசினேன் கடந்த எபிசோடில். பிலாத்துவை பற்றி பேசும்பொழுது பிலாத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன தெரியுமா? பிலாத்தோட மனைவி கனவு கண்டு சொல்லுவாங்க, நீங்கள் இந்த பரிசுத்தவான, இந்த நீதிமான நீங்கள் தண்டனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிலாத்து மக்களை பிரியப்படுத்துவதற்காக இயேசுவை சிலுவையில் அறையும்படியாகவும் சாட்டையில் அடிக்கும்படியாகவும் அவன் கட்டளையிட்டான் என்று பார்க்கிறோம். நம்மளும் சில நேரங்களில் இந்த ஜனத்தை அல்லது நம்முடைய நண்பர்களை அல்லது நம்முடைய ஆஃபீஸை, நம்முடைய உறவினர்களை, நம்மை சுற்றி இருக்கிற நபர்களை அல்லது நம்மை பெரிய தலைவன் என்று நினைத்து கொண்டிருக்கிற நபர்களை சந்தோஷிக்க பண்ணும்படியாக, சந்தோஷப்படுத்தும்படியாக சில பொய்களை, சில பித்தலாட்டங்களை, சில கர்த்தருக்கு விரோதமான துணிகரமான செயல்களை நாம் செய்கிறோம். ஆனால் இந்த குற்றவாளியை பாருங்கள், அவன் செய்தான், ஆனால் மனஸ்தாபப்படுகிறான். நாம் செய்துவிட்டோம் என்றால், ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மனஸ்தாபப்பட்டு இயேசுவிடம் வரும்பொழுது இந்த குற்றவாளிக்கு நடந்ததை பாருங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு இருந்த நிலைமையை நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லையாம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லையாம். அப்பொழுது லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுது, பிதாவே இவர்களை மன்னியும் என்று இயேசு சொல்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம். ஏனென்றால் இந்த வார்த்தை நம்மளால் சொல்ல முடியாது. இந்த இரண்டாவது குற்றவாளியின் ஏக்கத்தை அறிந்த இயேசு உடனே அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அவர் மரிக்கும் தருவாயிலும் உடனே அவனுக்கு பதில் கொடுக்கிறார். மகனே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னது போல இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனது உருகி, நீங்கள் மனம் கசந்து, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பாவமான எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் கர்த்தருக்காக தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தர் பக்கத்தில் நீங்கள் திரும்பி வரும் பொழுது நமக்காய் விடுதலை கொடுக்க இயேசு இருக்கிறார். இயேசு மரித்தாரே, மரித்தவுடன் சென்று விட்டாரா? என்ன செய்கிறார்? எப்படி இருக்கிறார்? இன்னும் என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் குறித்து நாம் ஒரு பகுதியாக அடுத்து பார்க்க இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நிமிடங்கள், இயேசுவின் கடைசி நிமிடங்கள், நான் எடுத்தால் நிறைய பிரசங்கம் இதிலேருந்து எடுக்கலாம். இயேசுவின் கடைசி வார்த்தைகள், இயேசுவின் கடைசி நொடிகள், இயேசு சந்தித்த அந்த எங்கெங்கெல்லாம் இயேசுவை கொண்டு போய் வைத்தாங்க அப்படின்னு நிறைய பிரசங்கங்கள் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்காக கர்த்தர் இந்த நாளிலும் கொடுக்கிற வசனம் என்னவென்றால், வார்த்தை என்னவென்றால், இந்த குற்றவாளியை பாருங்கள். நீங்கள் யாரை போல் இருக்கிறீர்கள்?
இடது பக்கத்தில் இருந்த குற்றவாளியா அல்லது வலது பக்கத்தில் இருந்த குற்றவாளியா? யாரை போல் நீங்கள் இருக்கிறீர்கள்? இப்பொழுதும் பாவம் செய்து கொண்டு பாவத்தை நம்முடைய குணமாக வைத்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது பாவத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் பிரதர், ஆனாலும் அந்த பாவத்தொட்டு வெளியே வர நான் முயற்சி செய்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் விழுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் விழுந்தால் கர்த்தர் உங்களை இரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயம், கர்த்தருக்கு நீங்கள் செய்வது இந்த உலகம் நல்லது என்று வைத்திருப்பது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்றால், இந்த உலகம் கவர்ச்சி என்று சில காரியங்களை வைத்திருக்கும். ஆனால் தேவன் அதை பார்த்து அது மற்றவர்களை ஈர்க்க வைக்கும், அது ஒரு பாவமான காரியம் என்று தேவன் கூறுகிறார். இந்த உலகம் பிழையாய் சில விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டேன், தவறாக நான் செஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லேருந்து அது தன்னைத்தானே காத்து கொள்ளும். ஆனால் தேவன் அதை நீ அடுத்தவங்களுக்கு பாரமாய் அல்லது அடுத்தவங்களை குற்றம் சாட்டும் வண்ணமாய் அல்லது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தும் வண்ணமாய் நீ செய்து விட்டாய் என்று தேவன் சொல்லுகிறார். அடுத்தவங்களுக்கு நாம் செய்கிற காரியங்களை நாம் எந்த வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எந்த பார்வையில் பார்க்குறோம், ஆனால் தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் பகுத்து அறிந்து விட்டாலே தேவனுக்கு பிரியமாக எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பது நமக்கு நன்றாக புரிந்துவிடும். இந்த உலகம் கர்த்தரை நம்ம பக்கத்தில் இழுக்க பார்க்குது, அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. இந்த உலகம் கர்த்தரை நான் பார்க்குற மாதிரி நீங்கள் பாருங்கள், ஏன் தப்பாக பார்க்குறீங்க? ஏன் உங்களுடைய பார்வை அப்படி போகுது? எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர், முற்காலத்தையும் அறிந்தவர், பிற்காலத்தையும் அறிந்தவர், அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு கற்பனைகளையும் சில வழிமுறைகளையும் சில வாழ்க்கை நெறிகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் எதுவுமே காலத்திற்கு மாற்றிக்கொள் என்று சொல்லி கொடுக்கவில்லை. இந்த காலத்திற்கு இது, அடுத்த காலத்திற்கு அது என்று சொல்லவில்லை. இந்த கால கிறிஸ்தவ ஜீவியமும் அப்படிதான் அநேகர் சென்று கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு அந்த காலத்திற்கு, புதிய ஏற்பாடு இந்த காலத்திற்கு. புதிய ஏற்பாடை அவர்கள் நன்கு வாசித்தாலே தெரியும் பழைய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாடில் இருக்கிறது என்று. அதை புரிந்து கொள்ளாமல் இன்னமும் தங்களுக்காகவே ஒரு சட்டத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்வோம். இந்த குற்றவாளியைப் போல் நாம் மடிந்து விடாதபடி இன்னொரு குற்றவாளி மன்னிப்பை பெற்ற குற்றவாளியைப் போல் நாம் மன்னிப்பை பெறுவோம், தேவனிடத்தில் நாம் சேருவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் பாவங்களை மன்னிக்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து எங்களுக்காய் பாடுபட்டு மன்னித்த எங்கள் தேவனே, எங்கள் இயேசுவே, உம்மை நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்காய் பாடுபட்டு எங்கள் பாவங்களை மன்னித்தீர். கடைசி நொடியிலும் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது மனம் வருந்தி உம் பாதத்தில் வருகிறோம். உம்முடைய பாதத்தில் அமர நாங்கள் விருப்பப்படுகிறோம். நீர் எங்களை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்லதாக. ஆமென்.